எனக்கு ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் வாங்கும் சிறு இதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. கோவிலுக்கு ஆமா கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இல்ல எங்கேயோ முக்கியமான இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. இப்ப என்னன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? ஆமா நித்யா, முக்கியமான இடத்துக்கு போறோம் தான். ஆனா அதுக்கு முன்னாடி கோவிலுக்கு போகணும். கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போலாம். என்ன இவரு என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு வித்தியாசமா நடந்துக்கிறாரு. காலையில சாரி எடுத்து கொடுத்து கட்டிக்க சொன்னாரு. இப்ப என்னன்னா கோவிலுக்கு கூட்டிட்டு வந்திருக்காரு. ஒருவேளை நம்ம பர்த்டேன்னு அவருக்கு தெரியுமா? ஆனா தெரிய சான்ஸே இல்லையே. நான் தான் சொல்லவே இல்லை. வீட்லயும் யாருக்கும் தெரியாது. அப்புறம் எப்படி? அம்மாவும் கண்டிப்பா சொல்லியிருக்க மாட்டாங்க. ஒருவேளை எதர்ச்சியா கூட்டிட்டு வந்திருக்காரா இல்ல? மேடம் என்ன ஏதோ யோசனை பலமா இருக்கு. ஒன்னும் இல்லைங்க. சரி வா உள்ள போலாமா? பூஜை தட்டு வாங்கிக்கிறியா? ம் ஆமா தலையில பூ வைக்கலையா இன்னைக்கு நீ? இல்லைங்க, வர அவசரத்துல கிளம்பி மறந்துட்டு வந்துட்டேன். ஓகே ஓகே நோ ப்ராப்ளம். இங்கே வாங்கிக்கலாம். ம் தம்பி சொல்லுங்கப்பா, என்ன வேணும்? கோவிலுக்கு வந்திருக்கீங்களா? பூஜை தட்டு வேணுமாப்பா? ஆமாக்கா பூஜை தட்டு ஒண்ணு வேணும். அப்புறம் மல்லிப்பூ இருக்குல்லக்கா, அது ஒரு 3 முழம் கொடுங்க. சரிப்பா. எதுக்கு 3 முழம்? சாமிக்கு கொஞ்சம் போடுறமா? உனக்கு தான். எனக்கேவா? ஆமா உனக்கு லாங் ஹேர் தானே, 3 முழம் வச்சினா அழகா இருக்கும். இன்னைக்கு வச்சுக்கோ. இந்தாங்கப்பா. கொடுங்கக்கா. என்னாச்சு இவருக்கு? இவரு இப்படிலாம் பண்ண மாட்டாரே புதுசா. சரி, எதுவா இருந்தாலும் எனக்கு ஹாப்பியா தான் இருக்கு. புருஷன் கையால பூ வாங்கி கொடுக்கறது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. திரும்ப. என்ன? கொடுங்க. திரும்புமா, நான் வச்சு விடுறேன். என்ன? ஹலோ, காது கேட்கலையா? நான் வச்சு விடுறேன்னு சொன்னேன். திரும்ப. பூக்கும் தருணம் ஆறுயிரே பார்த்ததாரும் இல்லை. புலரும் காலை பொழுதை முழுமதை. வாவ், இந்த பூ உனக்காகவே பூத்த மாதிரி இருக்கு. அவ்வளவு அழகா இருக்க. என்னால நம்பவே முடியலங்க. என்ன நம்ப முடியல? பூ வச்சு விட்டதை நம்ப முடியலையா? இல்ல இல்ல, நீங்க இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டீங்களே. நானும் கேட்டா பூ வாங்கி கொடுத்துருக்கீங்க. ஆனா இதுவரையும் வச்சுலாம் விட்டதில்ல. இன்னைக்கு எல்லாமே புதுசா இருக்கா, அதான். இனிமே எல்லாம் அப்படிதான். என்ன? உனக்கே போக போக புரியும். சரி, கோவிலுக்கு போகணும்னா நம்ம ஊர் பக்கத்திலே கோவில் இருக்குல்ல, அங்கேயே போயிருக்கலாம்ல. ஆனா இவ்வளோ தூரம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க. அதுவாம், இந்த கோவிலுக்கு தானே நீ ரெகுலரா வருவ. என்ன? இல்ல நித்யா, நீ கல்யாணத்துக்கு முன்னாடி ரெகுலரா இந்த கோவிலுக்கு தானே வருவேன்னு கேட்டேன். ஆமா, ஆனா அது எப்படி உங்களுக்கு? அதெல்லாம் தெரியும். அதான் எப்படின்னு கேக்குறேன். அப்புறமா சொல்றேன். முதல்ல உள்ளவா போய் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா நான் தான் ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும்னு சொன்னல, அங்கேயும் போகணும்ல. டைம் ஆயிட்டே இருக்கு பாரு. பூஜை தட்டை வாங்கிட்டு வா, போய் சாமி கும்பிட்டுட்டு கிளம்பலாம். என்ன சொல்றாரு? நான் இந்த கோவிலுக்கு தான் ரெகுலரா வருவேன்னு இவருக்கு எப்படி தெரியும்? ஆனா இது நம்ம ஊர்ல கூட இல்ல, அடுத்த ஊர்ல இருக்கிற கோவில். யாருக்கும் தெரியாதே. ஆனா இவருக்கு எப்படி? அம்மா தான் சொல்லியிருப்பாங்களா? ஆனா அம்மா சொல்லியிருக்க சான்ஸே இல்லையே. அம்மாவும் இவரும் அவ்வளவா பேசிக்கவே மாட்டாங்க. நான் கூட இருந்தா மட்டும்தான் பேசிப்பாங்க. இவருக்கு எப்படி தெரியும்? எது எப்படியோ, ஆனா ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் அம்மனை பார்க்க வந்திருக்கேன். அம்மா உள்ளதானே இருக்கீங்க? எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிம்மா. உங்களுக்கு டெய்லி நான் நன்றி சொல்லுவேன். ஆனா கோவிலுக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு பாத்தீங்களா. நானும் எப்படியாச்சும் உங்க கோவிலுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். இவர் மூலியமா இன்னைக்கு நான் வந்துட்டேன். என்னால எதுலையுமே கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஒர்க்லயும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. யார்கிட்டயும் பேச முடியல. நான் என்னதான் பண்றது? உடம்பு வேற டயர்டாவே இருக்கு. ஷோ, யார் ஃபோன் பண்றாங்க? அம்மாவா? ஹலோ
அம்மா அனிதா வேலை பார்த்துட்டு இருக்கியோம்மா, தொந்தரவு பண்ணிட்டனோ? அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, சொல்லுங்க. ஒன்றும் இல்லடா, இப்பதான் கவின் மாப்பிள்ள வந்து வைஷ்ணவிய கூட்டிட்டு போனாரு. அதான் உன்கிட்ட அதை பத்தி சொல்லலாமேன்னு ஃபோன் பண்ணேன். ஓ அப்படியாம்மா, கிளம்பிட்டாங்களா? சரிம்மா. சரிடா. சரி, நீ வேலையா இருந்தா வேலைய பாரு. நான் வேற சும்மா தான் சொல்லலான்னு ஃபோன் பண்ணேன். அம்மா அங்க வைஷுவும் இல்லல்லம்மா, தனியா தானே இருக்கீங்க. இங்க வந்து இருக்கலாம் இல்லம்மா. நேத்து இருந்து கூப்பிட்டுட்டு இருக்கேன். ஏம்மா இப்படி பண்றீங்க? அத்தை கூட உங்களை கூப்பிட்டாங்கல்ல. அம்மா தனியா இருக்கிறதுக்கு இங்க வந்து இருக்கலாம் இல்லம்மா. என்னடா அனிதா, அதெல்லாம் நல்லா இருக்குமா? பொண்ணு கொடுத்த இடத்துல வந்து இருக்க சொல்றியா? ஏதாச்சும் பண்டிகைனா வந்து தங்குறது வேற. இந்த மாதிரிலாம் வந்து தங்க கூடாதுமா. ஒன்றும் இல்லை, எனக்கு தனியா இருக்கிறதெல்லாம் புதுசா என்ன? அதெல்லாம் அம்மா இருந்துப்பேன். இல்லம்மா, இந்த டைம்ல நீங்க என்னாச்சு உனக்கு? எப்பவும் நான் தனியா இருந்திருக்கேன் தானே, இன்னைக்கு என்னமோ புதுசா பேசுறேன். இல்லம்மா, அது சும்மாதான். மா உங்ககிட்ட ஒண்ணு கேக்குட்டா? கேளுமா. என்ன? மா என்கிட்ட ஏதாச்சும் மறைக்கிறீங்களாம்மா? என்கிட்ட உங்களுக்கு ஏதாச்சும் பேசணுமா? என்ன இவன்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அனிதா, நான் என்ன மறைக்க போறேன்? உன்கிட்ட மறைச்சு என்னம்மா ஆக போகுது? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? ஒன்றும் இல்லைம்மா, சும்மா தான் கேட்டேன். சரி சரி. ஆமா, மாப்பிள்ளை என்னைக்கு வராரு? அது 2-3 நாள் ஆகும்னு சொல்லிட்டு தாம்மா போனாரு. ஆனா அங்க வேலை முடியறத பொறுத்து தான். அப்படியா? சரிடா. அப்படிங்களா? இல்லடா, இதுக்கப்புறம் தான் போய் சாப்பிடணும். சரிம்மா, போய் சாப்பிடுங்க. ஆ. அம்மாவும் இங்க கூப்பிட்டா வரவே மாட்டேன்றாங்க. தனியா இருக்காங்க. இல்லைன்னா நாங்க போனா கரெக்டா இருக்குமா? ஆமா, நான் வரேன்னு சொன்னாலும் இவங்க வேண்டான்னு தான் சொல்லுவாங்க. அத்தை கிட்ட சொல்லிட்டு நான் போய் 2 நாள் அங்க ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். ஆமா, அத்தை கிட்ட பேசி பார்க்கணும். அவங்க சரின்னு சொன்னா அம்மா கூட போய் 2 நாள் இருந்துட்டு வரலாம். என்னம்மா, ஏதாச்சும் சாப்பிடுறீங்களா? வாங்கிட்டு வரட்டுமா? இல்ல சார், அதெல்லாம் எதுவும் வேண்டாம். தீபா, பி ஃப்ரீ. இவ்ளோ டென்ஷன் ஆக வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல சார், ஃபர்ஸ்ட் டைம் ஏர்போர்ட் ஃப்ளைட்டு, அதான் கொஞ்சம் நர்வஸா இருக்கு சார். போக போக சரியாயிடுமா. இதுக்கப்புறம் அடிக்கடி இந்த மாதிரிலாம் நீங்க போகிற மாதிரி சுச்சுவேஷன்லாம் வரணும். சோ இது அதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்னு நினைச்சுக்கோங்க. ஓகே சார், தேங்க்யூ சார். நீங்கள் மட்டும் எங்கள் பேர் ரெக்கமெண்ட் பண்ணலன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிடைச்சிருக்காதுல்ல சார். கிளைண்ட்டை மீட் பண்ணுறதுலாம், அதுவும் ஜாயின் பண்ண கொஞ்ச நாளில் யாருக்கு சார் கிடைக்கும்? நிஜமா தேங்க்யூ ஸோ மச் சார். இங்க பாருங்க தீபா, நான் ஒண்ணு சும்மாலாம் செலக்ட் பண்ணல. ஒரு பர்சனுக்கு டேலண்ட் இல்லாம நம்ம ஆபீஸ்ல வேலையே கிடைக்காது. அதே மாதிரிதான் உங்களுக்கு உங்ககிட்ட டேலண்ட் இருக்கு. டேலண்ட் இருக்கிறனால தான் உங்களால சக்சஸா முடிக்க முடிஞ்சது. அதனால தான் உங்க பெயரை நான் கொடுத்தேன். இதுல முழுக்க முழுக்க உங்களோட ஹார்ட் ஒர்க் அண்ட் உங்களோட ஸ்மார்ட் ஒர்க் தான் இருக்கு. ஸோ இதுக்கு எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு இல்லை. நான் எப்பவும் யாரு கரெக்டா பண்றாங்களோ ஜென்யூனா செலக்ட் பண்ணுவேன். ஸோ இந்த டைம் நீங்க 2 பேரும் பெஸ்ட்னு தோணுச்சு. அதனால தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது சீனியரா இருக்கணும், ஜூனியரா இருக்கணும் அப்படிலாம் இல்ல. ஒர்க் யார் கரெக்டா பண்றாங்க, யார் பெர்ஃபெக்டா பண்றாங்க, அதுதான் இருக்கு. தேங்க்யூ சார். இட்ஸ் ஓகேம்மா. அப்புறம் எல்லாம் ப்ரெசன்டேஷன்ஸ் உங்களது நேற்று நான் செக் பண்ணேன். எல்லாமே கரெக்டா இருக்கு. சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ் அதை இன்னைக்கு அங்க போய் பார்த்துக்கலாம். ஓகே சார். வருண், அங்க ரூம்லாம் புக் ஆயிடுச்சு தானே? செக் பண்ணியா? 2 ரூம் புக் பண்ணியிருக்கோம். ஆப்போசிட் தான்டா. நோ ப்ராப்ளம். ஓகே ஓகே, சேஃப்டி தானே? ஆமாடா, எல்லாம் சேஃப்டிஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்ல, ஆப்போசிட் ரூம் தானே, ஸோ நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ஓகேடா. ஓகே ஓகே, நமக்கு தான் அனௌன்ஸ் பண்றாங்க, வாங்க. ஓகே கவின், சாரி சார். வைஷ்ணவி, எனக்கு எல்லாம் தெரியுமா. ஏன் முன்னாடி சார்லாம் கூப்பிட வேண்டாம். இந்த நாய் என்கிட்ட எல்லாமே சொல்லியிருக்கு. அதனால உங்களை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுல இருந்து எல்லாமே எனக்கு தெரியும். ஸோ நோ ப்ராப்ளம். அங்க உள்ள கிளைண்ட் கிட்ட மீட் பண்றப்போ அந்த காம்படிஷன் டைம் அஃபிஷியலா நீங்க பேசிக்கோங்க போதும். மற்றபடி நார்மலா இருந்தாவே ஓகே தான். ஓகே சார். நீங்க என்னையும் சார்னு கூப்பிடணும்லாம் அவசியம் இல்லம்மா. ஓகேண்ணா. பாரு, அண்ணாங்கிற வேர்டு இவ்ளோ ஃபாஸ்டா வருது. இல்ல, முன்னாடி இருந்தே இவர் சொல்லியிருக்காரு சார் உங்களை அண்ணானே கூப்பிட சொல்லி. இருந்தாலும் எனக்கு ஒரு மாதிரி தயக்கமா இருந்துச்சு. அதான் உங்களுக்கு பிடிக்கலன்னா நான் அப்படி கூப்பிட மாட்டேன் சார். நான் சார்னே கூப்பிட்டுக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. நீங்க என்ன அண்ணானே கூப்பிடலாம். அண்ணா முறை தான் வருவேன். ஸோ நோ ப்ராப்ளம். ஓகேண்ணா. அப்ப நானும் அண்ணானே கூப்பிட்டுமா சார்? நீங்களா? நீங்க போய் எப்படிமா என்ன அண்ணான்னு கூப்பிட்டா நல்லா இருக்கும்? இல்ல இல்ல, நீங்களாம் அண்ணான்னு கூப்பிடுறது சரியா வராது. நோ நோ நோ, அவன் என் ஃப்ரெண்டு. லவ் பண்ற பொண்ணு என்ன அண்ணான்னு கூப்பிடுறது ஓகே.
பட் நீங்க அப்படி இல்லைல்ல. இல்லம்மா, நீங்களாம் அண்ணன்னு கூப்பிடாதீங்க. சரிங்க சார், நான் உங்களை சார்னே கூப்பிடுறேன். ஆ, ஓகே, இதே ஓகே தான். என்ன மச்சான் அப்படி பாக்குற? தூ நல்லா வலிது, தொடச்சுக்கோ. அந்த பொண்ணு என்னடா நினைச்சிருக்கோம்? டேய், உனக்கு தான் எல்லாம் தெரியும்ல. தெரிஞ்சும் அந்த பொண்ணு என்ன அண்ணனு கூப்பிடுறதெல்லாம் எப்படி என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும்? நானே ஒன் சைடா அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியும்ல. அப்புறம் என்னடா? சும்மா தானே பாக்குற. அந்த பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் கூட கிடையாது. ஷோப்பா, நீ இருக்கியே. இல்லைனாலும் எனக்கு இருக்குல்ல. சோ அமைதியா இரு. அது அட்லீஸ்ட் ஒன் சைடா பார்க்கவாச்சும் செய்றேன். இப்பதான்டா தெரியுது. அப்போ உன் ஆளுங்கிறனால தான் அவங்க பேரையும் கொடுத்துருக்க. டேய் வேண்டாம், இங்க பாரு. நான் சைட் அடிக்கிறதெல்லாம் ஓகே தான். ஆனா அதுக்காக என் ஒர்க்கை சந்தேகப்படாத. உண்மையாவே இவங்க 2 பேர் தான்டா பெஸ்ட் பெர்ஃபார்மர். அதனால தான் நான் செலக்ட் பண்ணேன். அதுக்காக நான் சைட் அடிக்கிறது வேற, ஒர்க் வேற. அது ஞாபகத்துல வச்சுக்கோ. எப்பவும் என் ஒர்க்ல நான் பெர்ஃபெக்டா தான் இருப்பேன். அதனால தாங்க ஜாயின் பண்ண 2 இயர்ஸ்ல டிஎல். எப்படி? ம், ம். சரி சரி, டைம் ஆச்சு, வா கிளம்பலாம். அபி, வாங்கிக்கோ. அபி, ஒரு இட்லி தாண்டா சாப்பிட்டேன். பாப்பாக்கு எப்படி போதும் சொல்லு. பாப்பா நல்லா விளையாடிட்டு இருக்கல, பசிக்கும். அதனால இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். என்னடா அபி, இங்க பாரு, இன்னும் கொஞ்சம் சாப்பிடலாம். உனக்கு பிடிக்கும் தானே? நித்யா அம்மா பச்சை கலர் சட்னி வச்சாங்க, பாப்பா சாப்பிடணும் தானே? அபி, சொன்னா கேளுடா. அம்மாவால முடியலடா. ஏன்டா நீ இப்படி பண்ற? அடம் பிடிக்க கூடாது. சரி சரி, பாப்பாக்கு இது ஃபுல்லா வேண்டாம். இன்னும் 2 வாய் மட்டும் சாப்பிடுவியா? அபி, அம்மா பொறுமையா பேசுறப்பவே சாப்பிடணும். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சிட்டே இருக்கல. இப்படியே இருந்தா அடிச்சிருவேன் அம்மா. என்ன நடக்குதுங்க? இப்பதான் கொஞ்ச நாளா அம்மாவும் பொண்ணும் சண்டை போடாம இருக்காங்களேன்னு பார்த்தேன். திரும்பவும் சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்களா? அபி, எதுக்கு இப்ப இவ்ளோ கோவமா பேசிட்டு இருக்கா? இப்ப மட்டும் நீ சாப்பிடல, சாயந்தரமா பூச்சாண்டி வருவான் தெரியுமா? பூச்சாண்டி கிட்ட போட்டு கொடுத்து விட்டுருவேன் எனக்கு இந்த பாப்பா வேண்டான்னு. நான் போட்டு கொடுத்து விடக்கூடாதுன்னா அப்போ அமைதியா சாப்பிடுற. இப்படியே அடம் பிடிச்சிட்டு இருந்த, இந்த பாப்பா கெட்ட பிள்ளையா இருக்கு, எங்களுக்கு வேண்டாம், நீயே தூக்கிட்டு போன்னு பூச்சாண்டி கிட்ட போட்டு கொடுத்து விட்டுருவேன். வாய் தர. என்னாச்சு? என்ன சத்தம் இங்க? என்னது? ஆமா, உங்க பொண்ணு சாப்பிடவே மாட்டேன்றா. நீங்களே சொல்லுங்க, சாப்பிடாத பிள்ளைங்க எல்லாம் கெட்ட பிள்ளைங்க தானே? அதனால பூச்சாண்டி கிட்ட கொடுத்து விட்டுருவோம் தானே? அனு, என்னடி பண்ணிட்டு இருக்க? அவ பாரு, அவ ஃபேஸ பாத்தியா? எப்படி அழுற மாதிரி இருக்கான்னு. அப்போ நான் பொறுமையா சொல்றப்பவே கேட்கணும். எவ்வளவு நேரமா அவளுக்கு சாப்பாடு விட்டுறேன் தெரியுமா? என்னால முடியலங்க, ரொம்ப டயர்டா இருக்கு. இவ்வளவு சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேன்றா. சரி விடு, நான் அவளுக்கு ஊட்டுறேன் கொடு. போதும்னு சொல்ற பிள்ளைக்கு ஏன் அனு இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க? அவ சாப்பிட்டாலாம் இல்லையா? ஒரு இட்லி தான் சாப்பிட்டா. இட்லி சாப்பிட்டிருக்கால, கொஞ்ச நேரம் விளையாடட்டும். அதுக்கப்புறம் அவளுக்கு பசிச்சா திரும்பவும் வந்து அவளே கேட்பா. அவளுக்கு ஒரு இட்லி எல்லாம் பத்தாதுங்க. இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு பசிக்குதுன்னு திரும்பியும் வருவா. இப்பவே கொஞ்சம் நல்லா சாப்பிட்டானா நல்லா இருக்குமேன்னு பாக்குறேன். அனு, வேண்டான்னு சொல்ற பிள்ளைய இப்படி மிரட்டி திட்டி ஊட்டினா மட்டும் அவ உடம்புல விட்டுமா? நீ சும்மா இரு. சரிடா அம்முக்குட்டி, நீ போய் விளையாடு. அதெல்லாம் இல்ல, அம்மா பூச்சாண்டி கிட்ட எல்லாம் கொடுக்க மாட்டா. நான் இருக்கேன்ல, அப்பா கொடுக்க விட மாட்டேன். சரியா? சரி போ, பார்த்து மெதுவா விளையாட. இந்த பிளேட்டை ஃபர்ஸ்ட் கொடு. என்ன என்ன அனு, நீ இப்ப எதுக்கு உனக்கு இவ்ளோ கோவம்? முடியலன்னா என்கிட்ட சொல்லலாம்ல, நான் ஊட்டி விட்டுருப்பேன். இல்லங்க, முன்னாடிலாம் நான் ஊட்டினேன். அப்புறம் கன்சீவ் ஆனதுல இருந்து அனிதாவுமே நித்யாவுமே ஊட்டிடுவாங்க. அனிதா கார்த்திக் ஊருக்கு போயிருக்காருல்ல, ஏதோ ஒர்க் இருக்குன்னு பாத்துக்கிட்டு இருக்கா. நித்யா இருந்தா அவ ஊட்டிடுவான். ஆனா காலையிலே ஆதி அவளை வெளியே கூட்டிட்டு போயிருக்காரு. அப்படி இருக்கப்போ சரி நான் தானே ஊட்டணும்னு கூப்பிட்டா ரொம்ப அடம் பண்றாங்க. என்னால முடியல. சரி சரி, இப்படிலாம் ஸ்டெயின் பண்ண வேண்டாம். டயர்டா இருக்குன்னா கொஞ்ச நேரம் படுத்து தூங்கு. எதுக்கு இப்படி உட்காந்துக்கிட்டே இருக்க? இல்லங்க, படுத்தாலும் தூக்கம் வரல. என்னமோ உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கு. உன்னை தூங்கலாம் சொல்லலமா, ரெஸ்டடுன்னு சொல்றேன். நான் கொஞ்ச நேரம் வந்து படுக்கிறேன். நீங்க ஏதோ பாவம் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க, நீங்க போய் பாருங்க போங்க. அதெல்லாம் இருக்கட்டும். சரி, பொண்ணை சாப்பிட சொல்லி இவ்ளோ டார்ச்சர் பண்ணி நீ சாப்பிட்டியா? அதெல்லாம் சாப்பிடாம அத்தை விடுவாங்களா? சாப்பிட வச்சுதான் அனுப்புனாங்க. சரி சரி. நீங்க போங்க. இல்ல இல்ல, இப்போதைக்கு எனக்கும் ஒர்க் இல்ல, சும்மா தான் இருக்கேன். சோ கொஞ்ச நேரம் நான் இங்க இருக்கேனே. நிஜமா ஒர்க் இல்லையா? இல்லையே. அப்போ ஓகே. ஆறாம், இவ்வளவு நேரம் உம்மன் இருந்த மூஞ்சி எனக்கு ஒர்க் இல்லைன்னு சொன்ன உடனே என்ன சிரிப்பு? கொஞ்ச நேரம் கூட இருப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல, அதான். அனு,
பட்டுக்குட்டி, ஆமா உள்ள என் பையன் என்ன சொல்றான்? என்ன பையனா? அதிசயமா இருக்கு. எப்பவும் பொண்ணு என்ன சொல்றான்னு கேப்பீங்க, இன்னைக்கு என்ன பையன்னு கேக்குறீங்க? என்னம்மா பண்றது? எனக்கு பொண்ணு வேணும்னு தான் ஆசை. ஆனா என் பொண்டாட்டி பாவம் ரொம்ப கஷ்டப்படுறா. இன்னொன்னுலாம் வேண்டான்னு வேற சொல்றா. அதனால என் பொண்டாட்டி ஆசைப்படுற மாதிரி இது பையனாவே இருக்கட்டும் தான் நானும் அப்படி சொல்றேன். சரி சொல்லு, என் பையன் என்ன சொல்றான்? உங்க பையன் உங்கள மாதிரி தானே இருப்பான். அடியே, இப்ப என்னடி சொல்ல வர? அப்பா மாதிரி தான் புள்ள இருப்பான்னு சொல்ல வரேன். நீங்களே இவ்ளோ பண்றப்போ உங்க பையன் கொஞ்சம் நெஞ்சமாவா பண்ணுவான்? அனு, முடியலங்க. நிஜமாவே அபிக்கு கூட எனக்கு இப்படிலாம் தெரியல. ஆனா ம், இப்ப இருக்க குழந்தைக்கு எப்பவும் டயர்டாவே இருக்கு. ஃப்ரீயா இருக்கவே முடியல. ஒரு மாதிரி ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாவே இருக்கு. ரொம்ப முடியலன்னு வேற சொல்ற. நான் மோனிகிட்ட பேசி பார்க்கட்டுமா? ஏதாச்சும் அவ சஜஸ்ட் பண்றாளான்னு பார்க்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். இதெல்லாம் ஒரு சுகம்தான். இப்படியும் சொல்றேன், அப்படியும் சொல்றேன். இப்ப என்னதான் செய்யணும்? எதுவும் செய்ய வேண்டாம். எனக்கு எப்பப்பா என்னென்னலாம் தோணுதோ உங்ககிட்ட தானே சொல்ல முடியும். அப்படிலாம் சொல்லுவேன். நீங்க ஆறுதலா 2 வார்த்தை பேசணும், அவ்வளவுதான். ஆனா டாக்டரா பேசக்கூடாது, ஹஸ்பண்டா பேசணும். புரியுதா? அவ்வளவுதானே, ஹஸ்பண்டாவே பேசிடலாம். உன்னை முதல் முறை கண்ட நொடியினில் தண்ணிக்குள்ள விழுந்த அன்று விழுந்தவனின் உயிழும்பல மெல்ல மெல்ல கரைந்த உயிர் காதலோடு நானும் நீந்தவா. இங்க என்ன உள்ள போலாமா? எங்க எங்க வந்திருக்கோன்னு தெரிஞ்சுதான் கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? இது எங்க வீடுங்க. இங்க எப்படி நீங்க? யார் இப்ப இல்லைன்னு சொன்னா? இது என் பொண்டாட்டியோட வீடுதான். ஏன் இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு ஏதாச்சும் இருக்கா? வா உள்ள போலாம். இல்லங்க, நீங்க நீங்க அப்பா கிட்ட பேசினதெல்லாம் மறந்துட்டீங்களா? இப்ப எதுக்கு அதை பத்தி பேசிட்டு இருக்க? இல்ல, நீங்க அப்பா கிட்ட சொல்லியிருந்தீங்கல்ல, அவரை கூப்பிடாம இந்த வீட்டுக்கு வர மாட்டோன்னு. இன்னைக்கு திடீர்னு நீங்க ஆமா நித்யா, நான் அப்படி சொல்லியிருந்தேன். ஆனா நான் எதுக்காக அப்படி சொல்லியிருந்தேன்? என்னோட பொண்டாட்டிக்காக. அவளை எப்ப பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. உன்னை மரியாதை இல்லாம நடத்துறது, உன்னை கஷ்டப்படுத்துறது எனக்கு பிடிக்கல. அதனால நான் அப்படி சொன்னேன். ஆனா இப்பதான் மாமா திருந்திட்டாருல, உன்கிட்ட பழையபடி இல்லாம இப்பெல்லாம் நல்லா பேசுறாரு. என்கிட்டயும் நல்லா பேசுறாரு. இதுக்கப்புறமும் அவருதான் இறங்கி வந்து நம்ம கூப்பிடணும்னு ஏதாச்சும் இருக்கா என்ன? அவரு நம்மளை விட வயசுல பெரியவரு. நாம விட்டு கொடுத்து போறதுல எதுவும் ஆக மாட்டோம். நான் நினைச்ச மாதிரி என் பொண்டாட்டிக்கு அவளோட அம்மா வீட்ல இனிமே பாசம், மரியாதை எல்லாமே கிடைக்கும். அதுதானம்மா நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். வேற எதுவும் எனக்கு வேண்டாம். அது கிடைக்கும்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. அதான் என் பொண்டாட்டிய அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு சந்தோஷம் தானே? ஆனா இன்னைக்கு எதுக்கு திடீர்னு? நான் 1 வீக்காவே நினைச்சிட்டு தான் இருக்கேன் நித்யா, உன்னை எப்படியாச்சும் இங்க கூட்டிட்டு வரணும்னு. ஆனா அது இன்னைக்குதான் நடக்கணும்னு இருந்திருக்கு. அதான் உன்னை கூட்டிட்டு வந்திருக்கேன். என்ன சந்தோஷமா? நீ என்பதே நான் தானடி. நித்யா, என்னாச்சு? இப்ப எதுக்கு அலற? இல்லங்க, எனக்கும் அம்மா வீட்டுக்கு வரணும், இங்க இருக்கணும்லாம் ஆசையா தான் இருந்துச்சு. இருந்தாலும் நீங்க அப்பா கிட்ட அப்படி பேசிட்டு வந்துட்டீங்கல்ல, உங்களுக்கு மரியாதை இருக்காதோ? உங்ககிட்ட கேட்டா நீங்க ஏதாச்சும் நினைச்சுப்பீங்களோன்னு நான் கேட்காம இருந்தேன் தெரியுமா? ஆனா இன்னைக்கு நீங்களே கூட்டிட்டு வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்ஸ்ங்க. லூசு, இப்ப எதுக்கு தேங்க்ஸ்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க? நம்ம 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். நமக்குள்ள தேங்க்ஸ், சாரி இதெல்லாம் இருக்கவே கூடாது. புரியுதா? நான் என்ன ஆசைப்பட்டனோ, என்ன எதிர்பார்த்தனோ அது நடந்துருச்சு. இதுக்கப்புறமும் ஏமா இங்க வராம இருக்கணும்? அவங்களா கூப்பிடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. ஏன்னா இது நாம சின்ன பசங்க, அவங்க நம்மளை விட வயசுல பெரியவங்க. நாம இறங்கி போறதுனால குறைஞ்சிட மாட்டோம். சரியா? அப்புறம் கார்ல ஃப்ரூட்ஸ் அண்ட் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்கோம்ல, எடுத்துட்டு வா. உள்ள போலாமா? அப்போ இங்கதான் வரணும்னு கடையில சொன்னீங்களா? இது முக்கியமான இடத்துக்கு. ஆமா, இங்கதான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். சர்ப்ரைஸா தான் கூட்டிட்டு வரணும்னு நினைச்சேன். என்ன கொஞ்சமாச்சும் என் பொண்டாட்டிய சர்ப்ரைஸ் பண்ணிருக்கனா? நான் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கேன்னு தெரியுமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன பண்றதே தெரியல, வார்த்தையே வரலங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? அதெல்லாம் எதுவும் இல்ல. உள்ள போலாமா? இப்படி அழுதுட்டே வருவியா? நான் உன்கிட்ட என்ன சொல்லிருக்கேன்? அழக்கூடாது.
போதுமா, இனிமே அழமாட்டேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என் பொண்டாட்டியை இப்படி பார்க்க தான் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. போலாம் வா. ம். ஹாய், வணக்கம் உறவுகளே. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்கே நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஒரு பர்த்டே விஷஸோட நம்ம போயிடலாம். இன்னைக்கு நம்மளோட சப்ஸ்கிரைபர் நாகம்மாள் அம்மா அவங்களோட பேரனுக்கு இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்லியிருக்காங்க. யாதவன் குட்டி, ஹாப்பி பர்த்டேடா செல்லக்குட்டி. எப்போவும் நீங்கள் லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்கணும். இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே. ஸோ உங்களோட ஃப்யூச்சர் நல்லபடியாக அமையறதுக்கு இந்த ஆன்ட்டியோட வாழ்த்துக்கள். நீங்கள் எல்லாருமே மறக்காமல் உங்களோட பிளெஸ்ஸிங்கை யாதவன் குட்டிக்கு சொல்லிடுங்க. அப்புறம் இப்போ நம்ம வீடியோ பற்றி பேசலாம். இன்னைக்கு வந்து காதலில் விழுந்தேன் எபிசோட் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் வந்து அன்னைக்கு கேட்டிருந்தேன் உங்ககிட்ட, என்னன்னா நம்ம நித்யாவுக்கு வந்து ஆதி என்ன மாதிரி gift கொடுப்பாரு, என்ன சர்ப்ரைஸ் கொடுப்பாருன்னு கேட்டிருந்தேன். அதில் வந்து யாரெல்லாம் ஐடியா கொடுக்குறீங்களோ அவங்க எல்லாரோடைய நேம்ஸுமே நான் வந்து வீடியோவில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன். நிறைய பேர் இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க. ஸோ வீடியோ பார்த்த உடனே நான் யோசித்ததும் நீங்கள் யோசித்ததும் கரெக்டாக தான் இருந்திருக்கு. ஆமாம், நான் கூட நித்யாவை வந்து அவங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிற மாதிரி சீன் தான் வச்சுருப்பேன். ஸோ அதை கரெக்டாக நிறைய பேர் கெஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அவங்களோட எல்லாரோட ஐடிஸுமே இப்போ நான் சொல்லலான்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம். மாதேஷ் ரதி, பாபு யாமினி, பரிதா பானு, ரெயின்போ அயனிங், சரவணன் பிரியா, கோவிந்தராஜ், அபிராமி, சரிதா பாஸ்கர், லக்ஷ்மி வேர்ல்ட், ஆர் முத்துசெல்வி, சங்கரி மணி, மல்லிகா ஜோசப்ராஜ், கவியரசி, திருமுருகன், தாமரை பிரியா, மோகனா சங்கரம்மா. நீங்கள் எல்லாருமே கரெக்டாக கெஸ் பண்ணியிருந்தீங்க. நான் ஐடியா கொடுத்துரு யாராக இருந்தாலுமே அவங்களோட ஐடியா நான் சொல்கிறேன்னு இருந்தேன். உங்களதில் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கரெக்டாகவே அவங்க அம்மா வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருந்தீங்க. தேங்க்யூ ஸோ மச்ங்க. அதோட சர்ப்ரைஸ் முடிஞ்சிருச்சான்னு கேட்டால் இல்லை, கண்டிப்பாக இன்னுமே சர்ப்ரைசஸ் இருக்குது. ஸோ அது என்னென்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அப்புறம் இன்னைக்கு எனக்கு வேறு எந்த கொஷினுமே இல்லைங்க. நம்ம சொன்ன மாதிரி கவின் வைஷுவும் டெல்லி கிளம்பிட்டாங்க. ஸோ அங்கே போனதுக்கப்புறம் அவங்க காம்படிஷன்ஸ் எப்படி நடக்க போகுது அண்ட் நிறைய சீன்ஸ் என்னால் டீட்டெயில்டாக காட்ட முடியலனாலும் அந்த மாதிரி அந்த கிளைண்ட் மீட்டிங் அண்ட் காம்படிஷன்ஸில் வைஷு வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அதை வந்து அட்லீஸ்ட் மேலோட்டமாச்சும் காட்டணுன்ற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ பார்க்கலாம். என்னால் எவ்வளோ டீட்டெயிலாக காட்ட முடியுதுன்னு தெரியல. பட் அந்த இடத்துல வைஷுவை வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும். ஸோ அதுக்காக பார்க்கலாங்க. என்னால் முடிஞ்ச வரையும் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். அவ்வளோதாங்க. இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் எல்லாரையுமே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ண வரேன். பாய்.